Hi friends, இப்போ கேர்ள் டாலுக்கு ஹேண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 ஏசி போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஏசி, தென் செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும் செகண்ட் ரோ சுற்றி. ஸோ டோட்டலாக செகண்ட் ரோவில் நமக்கு 9 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரோ 3லேருந்து ரோ 6 வரை எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ டோட்டலாக 9 ஏசி வரும். இப்போது நம்ம 7th ரோவில் ரெட் கலர் நூலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்குள்ளே ஒவ்வொரு ஏசி, தென் தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி. இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும். 2 ஏசி ஒரு இன்க்ரீஸ், 2 ஏசி ஒரு இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக 7th ரோவில் 12 ஏசி வரும். நான் வந்து 4 ப்ளையான் அண்ட் 2.25 mm ஹூக்கு தான் எடுத்திருக்கேன் ஹேண்ட் செய்கிறதுக்கும். இப்போது ஒயிட் கலர் நூலை கட் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு நாம் இந்த ரோவை கண்டினியூ பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு 8th ரோவில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி, தென் 4th ஸ்டிச்சுக்குள்ளே இன்க்ரீஸ். இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும் இந்த ரோவை சுற்றி. ஸோ 8th ரோ எண்டில் நமக்கு 15 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு ரோ 9லேருந்து ரோ 19 வரை எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ டோட்டலாக இந்த ரோஸ் ஃபுல்லாக எண்டில் நமக்கு 15 ஏசி வரும். இப்போ ரோ 19 முடிச்சுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைட்டாலாம் பண்ண வேண்டாம். இப்போ ரோ 20 வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு தென் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக ரோ 20ல் வந்து 12 ஏசி வரும். தென் ரோ 21 ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு தென் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக ரோ 21ல் நமக்கு 9 ஏசி வரும். இப்போ லாஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஹேண்ட்லையும் லெக்லையும் ரொம்ப டைட்டாக ஸ்டஃபிங் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே ஸ்டஃபிங் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணலாம். டால்ஸோட பாடி பார்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு நாம் ஹேர் விக் செய்ய போகிறோம். நான் அதுக்கு 3 mm ஹூக் அண்ட் வர்தமான் யான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆர்டினரி அக்ரிலிக் யான்லேயே பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. அதே 3 mm ஹூக்லேயே பண்ணலாம். ஹெட்டுக்கு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஹேர் விக்குக்கும் நாம் செய்ய போகிறோம். ஸோ நான் பேட்டர்ன் வந்து வீடியோ மேலே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஹேர் விக் நம்ம செஞ்சு முடித்த பிறகு பார்க்கலாம்.
விட்டேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் வந்து நான் பிளாஸ்டிக் ஐஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ 8 mm பிளாஸ்டிக் ஐஸ் கம் வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோஸ் வந்து கரெக்டாக 2 ஐஸுக்கு நடுவில் ஸ்கின் கலர் யானை எடுத்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நோஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நூலை செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேர்ள் டால் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கு குட்டியாக ஒரு ஹெட்பேண்ட், அப்புறம் ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுக்கு குட்டியாக ஒரு ஃப்ளவர் செஞ்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஹெட்பேண்ட் செஞ்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி டால் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிக்சரை எனக்கும் அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர், see you all. Thank you friends.